ஸ்ரீ குருபியோ நமக. சர்வம் நீ காண்புற அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தின் சிறப்பு மற்றும் ஆடி மாத வழிபாடுகள் பற்றி இந்த பதிவில் காண்போம். ஒரு வருடத்திற்கு 2 அயனங்கள், அவை உத்தராயணம் மற்றும் தக்ஷணாயணம் எனப்படுகிறது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணிக்கும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலான 6 மாத காலம் உத்தராயணம் எனப்படுகிறது. சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணிக்கும் காலமான ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான 6 மாத காலம் தக்ஷணாயணம் எனப்படுகிறது. உத்தராயணத்தின் முதல் நாளை மகர சங்கராந்தி அதாவது தை பொங்கல் என கொண்டாடுகிறோம். அதேபோல் தக்ஷணாயணத்தின் முதல் நாளை ஆடி பண்டிகையாக கொண்டாடுகிறோம். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். உத்தராயண புண்ணிய காலம் தேவர்களின் பகல் பொழுதாகும். தக்ஷணாயன புண்ணிய காலமோ தேவர்களின் இரவு காலமாகும். இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் செய்யப்படும் தர்ப்பணம், ஸ்நானம், தானங்கள் இவை மிகுந்த பலனை தரும். தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமாக வரக்கூடிய ஆடி மாதம் மிகவும் புனிதமானது. ஏனெனில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள், கிருத்திகை நட்சத்திர நாள், அமாவாசை, பௌர்ணமி, ஆடிப்பெருக்கு, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, பூர நட்சத்திர நாள் என பல விசேஷ தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வருகின்றன. தெய்வீகம் நிறைந்த ஆடி மாதம் அம்பாளை வழிபட மிக உகந்த மாதமாகும். இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில்தான் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் ஆலய வழிபாடு செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்கள் மற்றும் இல்லங்களில் கூழ் செய்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவார்கள். இவ்வாறு செய்வதால் அன்னை மனம் குளிர்ந்து நமக்கு இன்னருள் புரிவாள். உத்தராயண புண்ணிய காலத்தில் பகல் பொழுது நீண்டு இருக்கும். அதேபோல் தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் இரவு பொழுது மிகுதியாக இருக்கும். ஆடி மாதத்தில் தட்பவெப்பநிலை மாற்றத்தாலும், சூரிய ஒளி குறைவதாலும், வறட்சியான காற்றாலும் நோய் தொற்றுகள் எளிதில் பரவும். அதனாலேயே இப்பருவ நேரத்தில் ஆடி கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அதை பிரசாதமாக உட்கொண்டார்கள். ஆடி கூழ் அருந்துவதால் நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மேலும் இது உடம்பிற்கு குளிர்ச்சியை தரும். இந்த கூழ் வார்த்தல் என்பது ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வார்கள். ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் வார்த்து அம்பாளை வணங்குவதால் நாம் நோயின்றி ஆரோக்கியத்துடன் வாழலாம். ஆடி முதல் தேதி சேலம், நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி மாவட்டங்களில் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். தேங்காயில் உள்ள கண்ணில் துளையிட்டு தேங்காய் நீரை தனியாக எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த தேங்காய் கண் வழியே வறுத்த எள், பாசிப்பருப்பு, வெள்ளத்தூள், பச்சரிசி, அவல், பொட்டுக்கடலை மற்றும் தேங்காய் நீர் சேர்ப்பார்கள். அந்த கண்ணை அடைப்பதற்கு நீளமான அழிஞ்சில் குச்சியை பயன்படுத்துவார்கள். வீட்டு வாசலில் நெருப்பு மூட்டி அந்த தேங்காயை நெருப்பினில் குச்சியை பிடித்தபடி காட்டுவார்கள். இது வயிற்றை குளிர்விக்கும் உணவாகும். மேலும் இதில் புரதசத்து உள்ளதால் மிகவும் சத்தான உணவாக கருதப்படுகிறது. ஒரு சிலர் ஆடி முதல் தேதியன்று தேங்காய்பால் பாயாசம் செய்து நிவேதனம் செய்வார்கள். இவ்வழிமுறைகள் அவரவர் ஊர் வழக்கப்படி அல்லது அவரவர் குடும்ப வழக்கப்படி கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாறு பல விசேஷங்களை உள்ளடக்கிய தக்ஷணாயனத்தின் முதல் மாதமாகிய ஆடி மாதத்தை வரவேற்று தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு நாம் அனைவரும் சகல சௌபாகியங்களையும் அடைவோம்.